அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். ஸ்ரீ குருப்யோ நமக. நாம் இப்போ கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்க படலத்தில் 96வது பாடலில் இருக்கும். 96வது பாடல். பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜன்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞானத்தழல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சிதா காமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரப்தத்தின் வினையது பவித்து தீரும். பாடல் 97. பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கு நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழி ஏதென்றால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெலாம் கை கொள்வாரே. பாடல் 98. அரிய மெஞ்ஞானத்தீயால் அவித்தையாம் உடல் நீராகும் பெரிய ஸ்தூலமும் காலத்தால் பிணமாகி விழும் அந்நேரம் உரிய சூக்ஷ்ம ஷரீரம் உலகிரும் புண்ட நீர் போல் துரியமாய் விபுவாய் நின்ற ஸ்வரூபத்தில் இறந்து போமே. பாடல் 99. கடமெனும் உபாதி போனால் ககனம் ஒன்று ஆனார் போல உடலெனும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முக்தர் அடிமுடி நடுவும் இன்றி அகம்புறம் இன்றி நின்ற படிதிகழ்வு தேகமுத்தி பதம் அடைந்து இருப்பர் என்றும். பாடல் 100. சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் என்று இருந்து வாழ்வாய். நாம் இப்போ இந்த பாடல்களெல்லாம் விரிவாக பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் ஜீவன் முக்தர் அவரை பற்றின லக்ஷணங்களெல்லாம் பார்த்துட்டு வரியன் வரிஷ்டன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். வரன் வரியன் வரிஷ்டன் அவளை பற்றிலாம் பார்த்துட்டு அந்த ஜீவன் முக்தரை சேவிச்சோன்னா அவர்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தாலே நமக்கு திருஷ்ட பலமும் கிடைக்கும் அதிருஷ்ட பலமும் கிடைக்கும் நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். 1000 அந்தணருக்கு தானம் தரதை தவிர 1000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற பலன் ஞானி ஒருத்தனுக்கு ஒரு பகல் ஊன் கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கர்மாவை பற்றி சொல்ல போகிறது. இந்த 3 வித கர்மா இருக்குது இல்லையா, அந்த 3 கர்மாவும் என்ன ஆகும் ஜீவன் முக்தருக்கு. நம்ம தத்துவபோதத்துலேயும் இதே தான் கடைசியில் வரும். அதே மாதிரி தான் இப்போ இதை தமிழில் சொல்லியிருப்பார். நம்ம நிறைய இதை நம்ம சம்ஸ்கிருத பாடல்களெல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ தமிழ்லேயே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். பாடல் 96 பார்த்தோன்னா பஞ்சினை ஊழித்தி போல் அப்படிங்கிறார். என்ன ஒரு உதாரணம் பாருங்க. பஞ்சு மேலே பருத்தியில் இருக்கிற அந்த பஞ்சில் ஊழித்தி சாதாரண தீ இல்லை,
நம்ம பாரதியார் என்ன சொன்னார்? அக்கினி குஞ்சொன்றை கண்டேன், அதை அங்கொரு காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னார். அதாவது அக்னி குஞ்சே வந்து ஒரு பெரிய காட்டையே அழிச்சிடும்னார். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஊழித்தீங்கிறார். ஊழித்தீனா பிரளய காலத்தில் வர பெரிய நெருப்பு. அந்த நெருப்பானது சகலத்தையும் எரிச்சிடும். இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே போயிடும் அந்த பிரளயத்தில், இல்லையா? அப்பேற்பட்ட ஊழித்தீயானது பஞ்ச எப்படி எரிக்கும்? அந்த மாதிரி எரிச்சிடுமா. இந்த கர்மாவை ஞானம்ங்கிற தீ, அந்த ஞானத்தீ வந்து ஊழித்தீக்கு நிகர் அப்படிங்கிறார். இந்த கர்மாங்கிறது பஞ்சு போல அப்படிங்கிறார். பல ஜன்ம விவித வித்தாம், பல ஜென்மங்களாக நமக்கு வந்திருக்கு இந்த கர்மா. என்ன கர்மா? 3 விதமான கர்மா இருக்குது, இல்லையா? சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, அப்புறம் பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மானா என்ன? அப்படியே பல ஜென்மமாக நம்ம பண்ணிட்டு வந்திருக்கிற அந்த கர்மா, அது அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆகாமி கர்மாங்கிறது என்ன? இந்த ஜென்மாவில் இனிமே நாம் பண்ண போகிறது. அப்புறம் பிராரப்தம்ங்கிறது என்ன? அந்த சஞ்சித்தத்துலேருந்து கொஞ்சோண்டு நம்ம எடுத்து செலவு பண்ணுறோமே, செக்கிங் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறோமே, அதுதான் வந்து பிராரப்த கர்மாங்கிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்மெல்லாம் இப்போ ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து செக்இன் பேக்கேஜ்னு ஒன்று வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்கேஜ்னு ஒன்று வச்சுக்கிறோம், இல்லையா? அந்த செக்இன் பேக்கேஜ் அங்கே இந்த பிளேனில் போட்டுடுறோமே, அதுதான் வந்து சஞ்சித கர்மா. அதை வந்து நீ பிளேனில் போயின்னு இருக்கிற வரைக்கும் தொடவே முடியாது, இல்லையா? பிளேன்லேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளால் அதை தொட முடியும். அந்த மாதிரி நம்ம சஞ்சித கர்மாவை இந்த ஜென்மத்தில் தொடவே முடியாது, அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கும். நம்ம இனிமே பண்ணுற கர்மாலாமும் அதில் போய் சேர்ந்துக்க போகிறது, அதனால் அதை தொடவே முடியாது. அப்போ எதை தான் தொட முடியும்? பிராரப்த கர்மா. கையில் கொண்டு வர ஹேண்ட் லக்கேஜ் நீ எப்போ வேணால் பிளேன்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லையா? அந்த மாதிரி. சரி, அப்போ ஆகாமி கர்மா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இந்தியா போகிறோன்னா, இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் ஷாப் பண்ணுறோமே, அங்கே போய் வாங்குகிற புடவை, நகை, அங்கே போய் வாங்குகிற பொடிகள், பருப்பு பொடி, அதெல்லாம் தான் ஆகாமி கர்மா. அதெல்லாம் எங்கே போய் சேர்த்துக்கிறோம்? சிலதை வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் வைக்கிறோம், சிலதை வந்து சஞ்சித கர்மம், சிலதை நம்ம இதில் செக்இன் லக்கேஜில் போட்டுடுறோம். ஸோ இந்த ஜென்மாவில் பிராரப்தம் எடுத்து போயின்னு இருக்கும்போது கூட, செலவு பண்ணின்னு இருக்கும்போது கூட, நம்ம பண்ணுற கர்மாக்களில் வர பாவமும் புண்ணியமும் சிலது இந்த ஜென்மாலேயே கழிஞ்சிடும், பலது வந்து நம்ம சஞ்சித கர்மாவுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகிடும்? திரும்பி அடுத்த ஜென்மாவில் அந்த சஞ்சித்தத்துலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு பிராரப்தமாக வெளியில் வருவோமே தவிர, அந்த சஞ்சித்தத்தை நம்மளால் அழிக்கவே முடியாது. ஜென்மம் எடுத்து அழிக்க முடியாது. எப்படி அழிக்க முடியும்? ஞானத்தால் மட்டுமே அழிக்க முடியும். அந்த ஞானம்ங்கிறது வந்து நெருப்பு மாதிரி. அந்த ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும் அப்படிங்கிறார். வெந்நீர்னா அங்கே சாம்பல், நம்ம அப்படியே அந்த நம்ம சிவபெருமான் நெத்தியில் போட்டுருக்கிற சாம்பல். இப்போ தான் இங்கே ஆஷ் வெட்னஸ்டேன்னு எல்லோரும் போட்டுருக்கா. எல்லா மதத்துலேயும் அது வந்துடுறது. அந்த நெருப்பு எதுக்கு நம்ம வந்து அந்த ஆஷஸை பற்றி போட்டுக்கிறோம்னா, நம்ம இந்த உடம்பு வந்து ஒரு காலத்தில் போக போகிறது, போனதுக்கு அப்புறமா அது நெருப்புக்கு கொடுத்துட போகிறோம், அது வந்து நிரந்தரம் இல்லைங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்து அந்த நெருப்பு வெந்நீர் வந்து எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஞான தழலானது, ஞானமாகிய நெருப்பு வந்து எல்லா கர்மாவையும் எரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். கிஞ்சிதா காமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும், விஞ்சின பிராரப்தத்தின் வினையது பவித்து தீரும். அதாவது அந்த இனிமே பண்ண போகிற ஆகாமி கர்மா ஞானிக்கு போய் சேராது. கிஞ்சித்துன சிறிதும் கூட ஒட்டாது அவர்கிட்ட, ஏன்னா அவருக்கு ஞானம் வந்துடுத்து. ஆனால் பிராரப்தமானது மட்டும் அனுபவித்து அவர் முடித்திடுவார். ஏன்னா பிராரப்தம்ங்கிறது நம்ம போனதுலேயே பார்த்தோம், அது வந்து அந்த அம்பை விட்டாச்சுன்னா அந்த அம்பு போய் கீழே விழற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும், அதான் பிராரப்தம். அந்த பிராரப்த கர்மா ஞானிக்கு ஞானியுடைய திருஷ்டியில் கிடையாது. அஜ்ஞானியாக நாம் பார்க்கும்போது ஞானியும் அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதையே தான் வந்து பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்துலேயும் சொல்லுவார். ஞான அக்னிங்கிறது சர்வ கர்மாணி பஸ்மாத் குருத்தேன்னு அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார் அவர்.
இந்த மனுஷ ஜென்மா வந்து ஒரு மிஸ்ரா, அதாவது அது வந்து மிக்ஸ்டு. என்ன மிக்ஸு? இது வந்து கர்ம ஜென்மா அதோட போக ஜென்மா. நம்ம இங்கே கர்மாவும் பண்ணுவோம், பண்ணி அதனால் பாவமும் புண்ணியமும் வரும். ஆனால் அதே நேரத்தில் முன்னாடி பண்ண கர்மாவையும் அனுபவிக்கிறோம், போக ஜென்மா. அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கும், அந்த பிராரப்தம்னா இப்போ நம்ம சொல்கிறோமே ஏதாவது ஒரு துக்கம் வந்ததுன்னா அது பிராரப்தம், அந்த துக்கத்தையும் நாம் வந்து அந்த கர்மாவை கழிச்சுடுறோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ விலங்கெல்லாம் எடுத்துட்டோன்னா, ஆறறிவு இல்லாமல் இருக்கிற விலங்கு, பறவை, அதெல்லாம் வந்து வெறும் போக ஜென்மா தான். அதுக்கு வந்து அது பண்ணுற கர்மானால அதுக்கு வந்து பின்னாடி திரும்ப அடுத்த ஜென்மாவில் தொடராது. ஆனால் மனுஷனுக்கு தொடரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த புத்தி கொடுத்துருக்காரு இல்லையா, எது தர்மம் எது அதர்மம்னு நம்ம யோசித்து பண்ணக்கூடிய புத்தியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அனிமல்ஸ்க்கெல்லாம் அது ப்ரோக்ராம்டு. இப்போ வந்து புலிக்கு வந்து இன்னொரு அனிமலை அடித்து தான் சாப்பிடணும் அப்படின்னு தான் அதோட புத்தி, அதுதான் அதோடைய ப்ரோக்ராம். அதே மாதிரி இப்போ ஆடு கிட்ட போய் நின்னோன்னா இப்போ அது காலால் எட்டி உதைக்கணுங்கிறது வந்து அதோடைய தர்மம். அது ஒரே சாதுவாக போய் நின்னா கூட, ஒரு சன்னியாசி ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் நின்னா கூட அந்த ஆடுங்கிறது போய் பின்னாடி நின்னா காலால் எட்டி உதைக்க தான் உதைக்கும். அதுக்கு தெரியாது உதைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். அது வந்து போக ஜென்மா. நம்ம மனுஷ ஜென்மா மட்டும்தான் கர்ம ஜென்மா கூட போக ஜென்மா. அதனால தான் அந்த மனுஷ ஜென்மாவை நம்ம உபயோகித்து இந்த ஞானத்தை அடைஞ்சு இந்த ஞான தீயால் எல்லா கர்மாவையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த பாட்டுக்கு போனோன்னா இந்த பிராரப்தத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லி அப்புறம் அவரோட ஆகாமி, இந்த ஞானியோட ஆகாமி என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். பொறுமையால் பிராரப்தத்தை புசிக்கும் நாள் அப்படிங்கிற, பொறுமையாக நம்ம அனுபவிச்சுக்கணும், பொறுமையாக சகிச்சுக்கணும். அந்த திதிக்ஷா, என்ன துக்கம் வந்தாலும் என்ன சுகம் வந்தாலும் அது என்னுடைய பிராரப்தம் அப்படின்னு நாம் அதை சகிச்சுக்கணும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் யாரோ நமக்கு துக்கத்தை கொடுக்குறா, இல்லைனா யாரோ நமக்கு சுகத்தை கொடுக்குறா, ஏதோ ஒரு பொருள் சுகத்தை கொடுக்கறது, ஏதோ ஒரு பொருள் துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ மாமியாரோ மருமகளோ துக்கத்தை கொடுக்குறான்னு ஒருத்தர் நினச்சிக்க கூடும். இல்லைன்னா வந்து இந்த வியாதி இது வந்து எனக்கு துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு நினச்சிக்க கூடும். இல்லைன்னா நான் தான் மற்றவாளுக்கு சுகத்தை கொடுக்குறேன், இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து நான் சுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சில பேர் நினச்சிக்க கூடும். ஆனால் அகம் கரோமியும் அங்கே வந்து கரெக்ட் இல்லை. அகம் நம்ம போக்தாவும் இல்லை, கர்த்தாவும் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரார். ஏன்னா இந்த 3 கர்மாவுமே ஒரே சமயத்தில் ஞானிக்கு போயிடுறது. இப்போ வந்து தசரதன் வந்து போன உடனே அவனுடைய 3 மனைவிகளில் யார் முதல்ல விதவையானா அப்படின்னு கேட்க முடியுமோ? 3 பேரும் ஒரே சமயத்தில் தானே விதவையாரா? அதே மாதிரி தான் இந்த அறிவுங்கிறது, இந்த ஞானம்ங்கிறது வந்துடுத்துனா 3 கர்மாவும் நம்மளை விட்டு போயிடும். இந்த பிராரப்தத்தை பொறுத்துக்கோன்னு முதல்ல சொன்னார். பொறுமையால் பிராரப்தத்தை புசிக்கும் நாள் செய்யும் கர்மம். ஆனால் செஞ்சுன்னு இருக்க, அதாவது பொறுமையாக அதை அனுபவிச்சுட்டு அந்த ஞானி போயின்னு இருக்கார். ஆனால் போயின்னு இருக்கும்போது சில கர்மாக்களை செய்கிறார், நடக்கிறார், சமையல் பண்ணுறார். இப்போ ஜீவன் முக்தரா வீட்லேயே இருக்காருன்னா சமையல் பண்ணுவா, சாப்பிடுவா. இல்லை ஒரு பிக்ஷுவா, ஒரு புத்த பிக்ஷு மாதிரி நடந்து போயின்னு இருக்கா, இல்லை ஒரு சன்னியாசியாக நடந்து போயின்னு இருக்கான்னாலும் ரோட்டில் நடக்கும்போது சில புழு பூச்சியெல்லாம் மிதிக்க முடியும். எவ்வளவோ பாவ புண்ணியங்கள் பண்ண முடியும். அதெல்லாம் தொடருமே அப்படின்னா மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போகும். அது எப்படி? அதற்கு வழி ஏது அப்படின்னு கேட்டால், சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார், அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெல்லாம் கை கொள்வார். ஸோ அந்த ஞானியை வந்து வணங்கி, அவரோட பாதங்களை வணங்கி அவரை பூஜித்து அவருக்கு சிசுருஷ செய்யும் பொழுது அவருடைய புண்ணியங்களெல்லாம் அந்த சிஷ்யர்களுக்கு போயிடும். அதே சமயத்தில் அந்த ஞானியை இகழ்ந்து பேசும் பொழுது அந்த பாவங்கள்லாம் வந்து அந்த பாப்பிகள், அந்த ஞானியை இகழறவாளுக்கு போயிடும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. நம்மளுக்கு தோணும் ஞானத்துக்கு பின்ன அவள் எப்படி பாப்பம் செய்வா அப்படின்னு. அதுக்கு வந்து சாஸ்திரம் வந்து 5 சொல்கிறது ஒன்றும் இல்லை. இந்த ஜென்மாவை, இந்த உடலை இந்த பூமியில் நடத்தணும் அப்படின்னாலே நமக்கு அறியாமலே சில பாப்பங்களை செஞ்சுன்னு இருக்கோம். அது வந்து கண்டனி, பேஷணி, உதகும்பி, மார்ஜனி, சுள்ளி அப்படின்னு 5 சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ நம்ம
அந்த காலத்தில் சுள்ளியை பொறுக்கி நெருப்பில் காமிச்சு எரிப்பா இல்லையா, அப்போ அந்த சுள்ளியில் சில பூச்சிலாம் இருக்குமா, அதை வந்து நெருப்பில் நம்ம அறியாமல் நம்ம போட்டு விடுறோம். அப்புறம் கண்டனினா பவுண்டிங். இப்போ நம்ம ஏதாவது அரைக்கிறோம் அப்படின்னா அம்மிக்கல்லை வச்சு அரைக்கும் போது சில பூச்சி கண்ணுக்கு தெரியாத பூச்சி போயிடுமா. அதே தான் பேஷனியும் வந்து கிரைண்டு பண்ணுறது, பவுண்டிங் வந்து கண்டனி. அப்புறம் உதக்கும்பி வந்து நம்ம ஒன்றும் இல்லை, பாத்திரத்தை அலம்பி தேய்க்கும் போதே இப்போ தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து கழுவி அதில் தேய்க்கும் போது அதில் சில பூச்சிகள் போயிடுமா. அப்புறம் மார்ஜனி பெருக்கிறது, அதில் போயிடும். இந்த 5 பாப்பங்கள் வந்து ஜீவனை நடத்துகிறவா எல்லாருமே அறியாமல் பண்ணக்கூடியது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த காலத்தில் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பூச்சிக்கொல்லி மருந்தை உபயோகிக்கிறோம், இல்லைன்னா கொசுக்கடி அப்படின்னா அந்த கொசுவை கொல்றதுக்கு சில மருந்தை உபயோகிக்கிறோம். அப்புறம் எலி வந்துடுத்து அப்படின்னா அதை கொல்றதுக்கு சில எலி பாஷாணம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இல்லைன்னா செடியெல்லாம் வந்து நம்ம பூச்சி அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபர்டிலைசரை போட்டு நம்ம தெரியாமலே நம்ம வெஜிடேரியனாக இருந்தாலுமே வீகனாக இருந்தாலுமே நம்ம பல உயிரினங்களுக்கு பாப்பம் செய்கிறோம் நம்மளை அறியாமலே. இப்போ இந்த பாப்பத்தெல்லாம் பூக்கிறதுக்கு நம்ம இதில் வந்து பிராயஷ்சித்த கர்மாவை பூத கர்மா பண்ணுன்னெலாம் போட்டிருக்கு. நம்ம வந்து வாசலில் தெளித்து கோலம் போடுறதுங்கிறது வந்து அங்கே இருக்கிற அந்த எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து செடி வளர்க்குறதே வந்து பூத கர்மா. நம்ம இப்போ வந்து ரீசைக்கிள் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம பூமிக்கு செய்கிற பிராயஷ்சித்தம் அப்படி கொள்ளலாம். ஆனால் நம்மளை தெரியாமலே நம்ம பல பாவங்களையும் பண்ணுறோம், அந்த பாபங்களை போக்குறதுக்கான பரிகாரம் தெரியாமல் இருக்கும். அப்போ ஞானிக்கும் இது உண்டு. அந்த மாதிரி அவருடைய ஆகாமி கர்மாவை அவரை ஏளனம் பண்ணுறவா, அவரை இகழ்ந்து பேசுகிறவா கிட்ட அந்த பாப்பங்கள் போயிடும். இப்போ இந்த 3 கர்மாவையும் சஞ்சித, ஆகாமி, பிராரப்தத்தை வந்து தமிழில் என்ன சொல்லுவான்னா எஞ்சுவினை, நடவினை, வருவினை அப்படின்னு சொல்லுவாள். அதனால் எஞ்சுவினைனா நம்ம சஞ்சித்தம், அப்புறம் நடவினை இப்போ நடந்துட்டுருக்கு, வருவினை நம்ம இனிமே செய்ய போகிறது. நம்ம இப்போ இதை என்ன புரிஞ்சுக்கணும், ஞானம் வந்து கொடுத்தோன்னா வந்து எப்படி இப்போ வந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னா, யாருக்கும் உயில் எழுதி வைக்காமல் அவன் இறந்து போயிட்டான்னா அவனோட பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எப்படி, அவனோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவன் இறந்து போயிட்டா அவனால் உபயோகிக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு ஞானம் வந்து கொடுத்தோன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த சஞ்சிதா கர்மா நம்மளை சேராது, அந்த எஞ்சுவினையும் வருவினையும் நம்மளை சேராது, நடவினை மட்டும் இருக்கும், அது முடிஞ்சு போயிடும். இந்த உயிர் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அது முடிஞ்சு போயிடும். இப்போ பாடல் 98க்கு போவோம். அரிய மெய்ஞான தீயால் அவித்தையாம் உடல் நீராகும். நீராகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெந்நீர், அந்த திருநீரை புரிஞ்சுக்கணும். அந்த நெருப்பானது வந்து அந்த அவித்யாவை இல்லாமல் ஆக்கிடும். எப்படி அவித்தையான உடல் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது காரண சரீரத்துக்கு போகிறார். இப்போ நம்ம சரீரமாக 3 பார்த்தபோது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு பார்த்தோம். காரண சரீரத்துக்கு காரணம் என்னன்னா அவித்யா, அதாவது அறியாமை, அஞ்ஞானம். அதை வந்து இந்த ஞானம் போக்கிடுறது. ஸோ முதல்ல நம்ம அந்த கீழே இருக்கிற அந்த பேஸையே எடுத்துட்டோம். அதனால தான் வந்து அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா, அந்த சம்சார மரத்தை வெட்டணும்னா கீழேந்து போனோம் இல்லையா, அந்த வேறைய காரணத்தை முதல்ல நீக்கிட்டோம். அப்புறம் என்ன இருக்குது, பெரிய ஸ்தூலம் இருக்குது. சாப்பிட்டு இந்த அன்னமய கோஷம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்க பொறுத்து. பெரிய ஸ்தூலம் அது காலத்தால் பிணமாகி விழும். காலமான உடனே அந்த உயிருங்கிறது வந்து இந்த உடல்லேருந்து போகும் அந்த ஞானிக்கு. அப்போ வந்து அந்த ஸ்தூல சரீரமும் போயிடும். அப்போ சூக்ஷ்ம சரீரம், உரிய சூக்ஷ்ம சரீரம் உலை உயிரும் புண்ட நீர் போல் துரியமாய் விபுவாய் நின்ற ஸ்வரூபத்தில் இறந்து போமே அப்படிங்கிறார். அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது வந்து அந்த பூரணமான பிரம்மத்தில் கலந்துடும் அப்படிங்கிறார். அதுக்கு தான் அழகாக இங்கே இது சொல்கிறார், உலை இரும்புண்ட நீர் போல். அதாவது அந்த இதில் காய்ச்சும் போது அந்த உலையில் வந்து காய்ச்சின இரும்பு அது மேலே தெளித்த தண்ணி எப்படி உடனே காணாமல் போகுமோ அது மாதிரி காணாமல் போயிடும். துரியமாய் பூரணமாய் நின்ற ஸ்வரூபத்தில் பிரம்மஸ்வரூபத்தில் லயமாகிவிடும்.
ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ ஒழுங்காக யோசிக்கணும். சூக்ஷ்ம சரீரம் எங்கேருந்து வந்தது? நம்ம இப்போ இந்த தத்துவ விளக்கப்படத்தில் பிகினிங்கில் பார்க்கும்போதே நம்ம பார்க்குறோம். பஞ்சீகரணம்லாம் பண்ணி இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த பிரம்மாண்டத்துலேருந்து தான் வந்தது. எனக்குன்னு ஒரு மைண்டே கிடையாது. இந்த மைண்டு வந்து ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த இண்டிவிஜுவலே கிடையாது. நான் நினச்சிட்டு இருக்கேனே, இந்த உடம்பு கிடையாது, இந்த மனசு கிடையாது, இந்த இன்டலெக்ட் கிடையாது. அப்போது இந்த மனசும் இன்டலெக்டும் அந்த ஹிரண்ய கர்ப்பம், அந்த விராட்டு ஸ்வரூபம், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற அந்த பிரம்மம் அந்த ஓங்காரத்தில் ஒடுங்கி போயிடும். அப்போ ஸ்தூலமும் போயிடும், சூக்ஷ்மமும் போயிடும். காரணம் என்ன? அவித்யா. அது முன்னாடியே போயிடுத்து. அப்போ மறுபிறவி கிடையாது. அப்படி தான் அந்த விதேக முக்திக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன். நான் போன வகுப்புலேயே சொன்னேன், இப்போ பிறக்கவே இல்லை நீனு சொன்னதுக்கப்புறம் மறுபிறவி கிடையாதுன்னு சொல்கிறோமே அப்படின்னா, திரும்ப திரும்ப இந்த உலகம், இந்த மித்யா மாயாஜாலத்துக்குள்ளே மாட்டி அவள் தவிக்க மாட்டாங்கிறது தான் அர்த்தம். அமைதியான ஆனந்தத்தோட அப்படியே என்ன பண்ணணுமோ, வாட் நீட்ஸ் டு பி டன் வில் பி டன். நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன் நேச்சுரலி அப்படின்னு ஆக்ஷன்ஸ் பாட்டுக்கு நடக்கும், அந்த ஆக்ஷன்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் நடக்கும். ஆனால் எதுவும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணமே அவளுக்கு இருக்காது. இப்போ பாடல் 99. கடமெனும் உபாதி போனால் ககனம் ஒன்று ஆனார் போல் உடலெனும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முத்தர். இப்போது கட்டத்துக்குள்ள, அந்த குடத்துக்குள்ளே இருக்க ஆகாசம், அப்புறம் அந்த குடம் உடஞ்சி போய்ட்டுருது. உடனே என்ன சொல்கிறோம்? அந்த குடத்தில் இருக்கிற ஆகாசம் வெளியில் இருக்கிற ஆகாசத்தோடு கலந்துடுத்து அப்படின்னு சொல்கிறோம். உண்மையில் அப்படி குடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் தனி, வெளியில் ஒரு ஆகாசம் தனின்னு கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி சொல்கிறோம், உள்ளே இருக்குது வெளியில் இருக்குதுன்னு. அந்த மாதிரி இந்த உடல்ங்கிறது போனதுக்கப்புறமா அதுக்கு காரணமான அந்த சூக்ஷ்ம ஸ்தூல உடல்கள், அதுக்கு காரணமான அந்த ஜீவன்கிறது வந்து அந்த பிரம்மத்தில் ஒடுங்கிடும் அப்படின்னு சொல்கிறோம். அடிமுடி நடுவும் இன்றி அகம்புறம் இன்றி நின்ற. அடிமுடி காணா. நம்ம வந்து இப்போது சிவராத்திரி அப்போ திருவண்ணாமலையில் வந்து அந்த கதையை பற்றி கேட்டோம்னா, அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் வந்து அடிமுடி இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்குத்தான் அந்த புராண கதை இருக்குது இல்லையா? பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து தன்னோட அடியையும் முடியும் காண முடியாமல் அப்படியே நின்று அர்த்தி பிழம்பா அப்படின்னு நம்ம கதையில் படிக்கிறோம். அது என்ன தத்துவம்? இந்த பிரம்ம தத்துவம் தான். பிரம்மத்துக்கு வந்து முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, அடிமுடி கிடையாது, நடுவும் கிடையாது, அப்புறம் அகமும் கிடையாது, புறமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக சொல்கிறது உண்டு, கோ விதின், இன்வர்டு ஜேர்னி அப்படின்லாம் சொல்கிறோம். அதெல்லாமுமே ஒரு மிஸ்நாமர். நீ பாடின்னு நினச்சிண்டா தான் இந்த பாடிக்கு வெளியில் போகிறது அவுட்வேர்டு ஜேர்னி, பாடிக்கு உள்ளே போகிறது இன்வர்டு ஜேர்னி. முக்கியமாக அங்கே பாடிங்கிறதே ஒரு மாயை, அதுவே ஒரு மித்யா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அடிமுடி அகம் புறம் இல்லாமல் அப்படியே நின்றபடி திகழ், இருந்தபடியே இருக்கின்ற விதேக முக்தி, மீண்டும் பிறவா நிலையை அடைந்து அந்த ஞானிகள் இருப்பார்கள். ஏன்னா அந்த உபாதிங்கிறதே மித்யா. ஆனால் உபாதி இருந்த வரைக்கும் உபாதி இருந்தது, அப்புறம் அந்த உபாதி போயிடுது. போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படி தானே வருது திருவாசகத்தில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆகாசம் மாதிரி அப்படிங்கும்போது அந்த குடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்கிறதா சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம அந்த குடம் உடஞ்சி போய் பெரிய ஆகாசத்தில் கலந்துடுத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கே இந்த இடத்துல வந்து இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். பூஜ்ய சுவாமிஜி தயானந்தஜி இந்த கதையை சொல்லுவார். அவருடைய சிஷ்யன் வந்து ஒரு வீடு வாங்கினானா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அப்போ அதுக்கு வந்து அவர் கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறான். அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ அவர் வந்து ஜோக்காக கேட்குறார், இந்த வீட்டில் வந்து நீ எதைப்பா ஓன் பண்ணுற அப்படின்னு கேட்குறார். இன்னும் வீடு ஃபுல்லாக சார் அப்படிங்கிறான் அவன். ஆமாம் சுவாமிஜி, எல்லாமே வந்து எங்களுக்கு தான், நாங்கள் ஓன் பண்ணுறோம். அப்படியா? அப்போ வந்து இந்த இந்த சுவரெல்லாம் உங்கள் தான்? இல்லை இந்த சுவரு வந்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டோடது, ஏன்னா அவள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்கள். சரி, அப்போ வந்து ரூஃபு அப்படின்னா ரூஃப் வந்து மேலே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ ஃப்ளோரு வந்து கீழே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கிறோம். 4 சுவரில் வந்து நான் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட ஷேர் பண்ணுறோம். ரூஃபு இன்னொரு மேலே ஒருத்தர் இருக்கா, ஃப்ளோரும் கீழே ஒருத்தர் இருக்கா. அப்போ நீ என்னத்தை தான்ப்பா வந்து ஓன் பண்ணுறன்னா உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் சுவாமிஜி அப்படிங்கிற.
இப்போ எதுக்குப்பா இத்தனூண்டு ஸ்பேஸுக்கு நீ இவ்வளோ லட்சக்கணக்கில் கொடுத்த, வெளியில் போனேன்னா அந்த ஸ்பேஸ் உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது அப்படின்னாரு. அது எதுக்கு அவர் சொல்கிறதுன்னா, நம்மளாக அதை சுவரை போட்டுட்டு வீடை கட்டிட்டு இது என் வீடுன்னு சொல்கிறோம். வெளியில் போனால் அந்த ஆகாசம் ஃப்ரீயாக எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ 100வது பாடலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இதே தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வீடை பற்றி சொன்ன மாதிரி அவர் கிணத்துல இருக்கிற ஆகாசத்தை பற்றி இப்போ சொல்கிறார். சொல்லிய மகனே, எங்கும் சூழ் வெளி இருக்க, எல்லா இடத்துலையும் வெளி இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற, மண்ணை கெல்லிய பின்பு, மண்ணை தோண்டிட்டு கிணத்துக்காக மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏக்கமென்று இருந்து வாழ்வாய். எப்போதும் இருக்கிறது எது? அந்த பிரம்மம் ஏற்கனவே இருக்குது. நீ இப்போ புதுசாக புரிஞ்சுக்கல, ஓ நான் உடம்பு இல்லையா, அப்போ நான் பிரம்மமா, அப்படி புரிஞ்சுக்கல. பிரம்மந்தான் நீ உடம்புன்னு நினச்சின்னு இருந்ததை நீக்கிற, நேத்தின்னு சொல்லி நீக்கின அப்புறமா எப்படி நீக்கின? நூலால், சாஸ்திர நூலால், குரு உபதேசத்தால் நீக்கிய பின்பு ஏற்கனவே இருந்த பிரம்மம் புதுசாக கிடைச்சா மாதிரி உற்றது போலவே தோன்றும். புதுசாக அடைஞ்சா மாதிரி நீ உனக்கு இப்போ தோன்றதே மோட்சம் கிடச்சிடுத்து, ஞானம் வந்துடுத்து அப்படின்னு நீ சொல்கிறியே. எல்லையில் நாம், வரையறையே இல்லாத நாம், அந்த எல்லை இல்லாத லிமிட்லெஸ், அந்த லிமிட்டேஷனுங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம் முன்னமே. அந்த வஸ்து இல்லைன்னா ஸ்பேஸு இல்லைன்னா டைம், கால தேச வஸ்துவில் தான் நம்மளுக்கு லிமிட்டேஷனே வருது. இந்த காலம், நான் இருக்கேன் இல்லை, இப்போ நம்ம உசுரோடு இருந்தேன், இப்போ பிறந்தேன், இப்போ 50 வயசு ஆகிடுத்து, இப்போ பிறப்பு இறப்பு அப்படின்னு போட்டு அவளுக்கு நம்ம காலத்தை உண்டு பண்ணிடுறோம். அப்புறம் இந்த ஊரில் பிறந்தா அது தேசத்தை இது பண்ணிக்கிறோம். அப்புறம் வஸ்து, நான் இவ்வளவு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். அந்த லிமிட்டேஷன் இல்லாமல் அந்த பிரம்மமும் நானும் ஒன்று, எப்போதும் ஏக்கம் என்று, எக்காலத்திலும் ஒன்றே என்று, அந்த டைம் ஸ்பேஸுக்கெல்லாம் பியாண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இவ்வண்ணம் ஆனந்தமாய் வாழ்வாயாக, அதாவது அமைதியான ஆனந்தத்தோடு எப்பொழுதும் நீ இருப்பாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த 100வது பாட்டை முடிக்கிறார். நம்ம அடுத்த பதிவில் 101வது பாட்டை பார்த்துட்டு அப்படியே ஃபுல் சமரி தத்துவ விளக்கப்படலத்தோட ஒரு சாராம்சத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு ரிவிஷன் மாதிரியும் நமக்கு இருக்கும். இது ஒரு பெரிய அனுகிரகம். குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த மாதிரி 100 பாடல்களையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைச்சதுக்கும் நம்மளுடைய அனுகிரகம் ஆத்ம கிருப்பான்னு சொல்லணும். நாமளே இதுக்கு நேரத்தை செலவு பண்ணி நம்ம பண்ணலைன்னா இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆத்ம கிருப்பாவும் நம்ம கொடுத்ததுக்கும் நம்ம நன்றி சொல்லி, சாஸ்திர கிருப்பா இதெல்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக உபனிஷத் சொன்ன கருத்துக்களை கைவல்ய நவநீதம்னு ஒரு அழகான எளிமையான தமிழ் நூலில் கொடுத்த அந்த சாஸ்திரத்துக்கும் அந்த தாண்டவராய சுவாமிகளுக்கும் இதை நம்மளுக்கு விரிவாக சொல்லி கொடுத்த எல்லா ஆச்சாரியர்கள், உபனிஷத்தெல்லாம் கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்கள், குறிப்பாக சுவாமி ஓம்காரானந்தாஜி, அவர் தான் இதை அப்படியே புட்டு தமிழில் அத்தனை வீடியோக்கள்லையும் ஆடியோக்கள்லையும் சொல்லியிருக்கார். அவருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணமாய் எங்கும் நிறைந்த பிரம்மமாய் இருக்கும் அந்த ஈஸ்வர கிருப்பைக்கும் 4 கிருப்பை, ஈஸ்வர கிருப்பை, சாஸ்திர கிருப்பை, குரு கிருப்பை, ஆத்ம கிருப்பை, இந்த 4ம் எப்போதும் வேணும். அப்போ தான் அந்த பிரம்மத்திலேருந்து நாம் நீங்காமல் இருக்க முடியும். நம்மளை விட்டு பிரம்மமும் நீங்கக்கூடாது, பிரம்மத்தை விட்டு நாமளும் நீங்கக்கூடாதுன்னு வேண்டிண்டு இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும்,
திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.